போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பில் மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பில் மண்ணில் உயர. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு உயிர்க்கவில்லை என்றால் எங்களுடைய நற்செய்தி அறிவிப்பு வீண், உங்களுடைய நம்பிக்கையும் வீண் என்று பவுலடிகளார் கொரிந்திய மக்களுக்கு எழுதிய நற்செய்தி அறிவிக்கின்றார். எனவே ஆண்டவர் உயிர்த்திருக்கின்றார். மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாட இந்த திருப்பலியில் உங்கள் அனைவரையும் சேர்ந்து உயிர்த்த இயேசுவின் அந்த கொண்டாட்டத்தை கொண்டாட மகிழ்ச்சியோடு அழைக்கின்றேன். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி உயிர்த்த இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக மன்றாட வேண்டுகிறேன். எல்லாம் உள்ள உயிர்த்த இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. பாஸ்கா மறை பொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களின் விண்ணக கொடைகளால் நிரப்பி அருளும். அதனால் முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போதும் மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார்.
அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு இறைவனுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உண்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 11 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தாள். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவள் கண்டாள். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றாள். இப்படி சொல்லிவிட்டு அவள் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டாள். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவளை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து கொண்டு செல்வேன் என்றாள். இயேசு அவளிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றாள். இது எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவளிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீர் என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளிடம் செல்கிறேன் என சொல் என்றார். மதலேன் மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றாள். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனித சமுதாயத்துக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி, சமாதானம் மிக மிக தேவைப்படுகிறது. உலகத்திலே இன்று நாம் பார்க்கிற போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளிடையே மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. யுக்ரைன், ரஷ்யா நாட்டுக்கு இடையே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே உலகத்திலே பாதிப்பு அதிகமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். பெட்ரோல், மற்ற பொருட்கள் கிடைப்பதில்லை, விலைவாசி ஏற்றம், மக்கள் சுதந்திரமாக போய் வர முடியவில்லை. வேலை செய்து கொண்டதெல்லாம் திரும்பி தம்முடைய தாய் நாட்டுக்கு வருவதை பார்க்கிறோம். எனவே உயிர்த்த இயேசு முதலாவதாக அறிவித்த நற்செய்தி உங்களுக்கு சமாதானம், அமைதி என்றார். அமைதியால் நிரப்பப்பட்டவர்கள்தான் ஆண்டவருடைய அந்த வல்லமையை, அன்பை உணர முடியும். வெறுக்கிற மக்கள், பகையோடு இருக்கிற மக்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. எனவே அன்பானவர்களே, உயிர்த்த இயேசுவிடம் நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது நாட்டிற்கும் உலகிலுள்ள அத்தனை மக்களுக்கும் உயிர்த்த இயேசு ஒருவர்தான் நிலையான அமைதியை, சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரிடத்திலே இந்த உயிர்ப்பின் நாட்களிலே நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீ கொண்டு வந்த சமாதானத்தை மக்கள் மத்தியில் நிரப்புமையா என்று செபிப்போம் இந்த திருப்பலியில். இன்றைய நற்செய்தியிலே மரியம் அதனால் அவள் ஆண்டவரை அன்பு செய்தாள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆண்டவருடைய பாதத்தை தைலத்தால் கழுவி தன் கூந்தலால் துடைத்த பொழுது இவள் அதிகமாக அன்பு செய்தால், எனவே இவளுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டன. அதிகமான மன்னிப்பை பெற்றபடியால் அவள் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தாள். ஆண்டவரை காண வேண்டும், அவர் அருகிலே அமர்ந்து ஆசிரியை பெற வேண்டும் என்ற ஆவலோடு தன் வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவரை சாகடித்தார்கள். அவரை சாகடித்த பிற்பாடு அடக்கம் செய்து விட்டார்கள். எனவே அவள் அந்த இரவு முழுவதும் ஆண்டவரை அடக்கம் செய்த நாளிலே தூங்கவே இல்லை. என் ஆண்டவருடைய உடலை பார்க்க வேண்டும், அவருடைய உடலிலே நான் தைலத்தை பூச வேண்டும், அவரை தொட்டு வணங்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவெல்லாம் கடவுளித்தாள். யோவான் நற்செய்தியிலே 20-21 அதிகாரத்திலே நாம் காண்கிற உண்மை, அதிகாலையில் இருட்டாக இருக்கும் பொழுது ஓய்வு நாள் கழித்த பிற்பாடு வாரத்தின் முதல் நாளிலே தனிமையாக ஆண்டவர் புதைத்த அந்த இடத்திற்கு செல்லுகிறார். ஓடோடி செல்லுகிறாள். அங்கே போய் பார்த்த உடனே அந்த கல்லறை மீது வைக்கப்பட்ட பெரிய பாறாங்கள் அகற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறாள். மத்தேயு நற்செய்தி 27 அதிகாரம் அதை கடைசி வசனத்திலே அந்த அதிகாரம் காண்கிற உண்மை, பரிசேயர்களும் மத தலைவர்களும் மறைநூல் வல்லுநர்களும் ஆளுநருடன் சென்று அவர் உயிர் தெழுவார் என்று சொன்னார். அப்படி யாராவது செய்திருக்க முடியாது. எனவே கல்லறைக்கு காவலர்களை போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆளுநர் அப்போது சொல்லுகிறார், நீங்களே ஆளுநரை போடுங்கள், காவலர்களை போடுங்கள், கல்லறையை பாதுகாருங்கள் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த யூத தலைவர்கள், அந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் கல்லறைக்கு சென்று பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்து சீல் வைத்து அங்கே வீரர்களை காவல் காக்க வைக்கிறார்கள். எனவேதான் மரியா அவள் பார்க்கிறாள், அந்த பெருங்கல் சீல் உடைக்கப்பட்டு
அந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதை பார்த்த உடனே ஒரே ஓட்டமாக ஓடி சென்று இயேசுடைய சீடர்களிடம் பேதுரு யோவானிடம் சொல்லுகிறார், ஆண்டவரை காணோம், யாரோ எடுத்து சென்று விட்டார்கள், கல்லறை திறந்து கிடக்கு என்று சொல்லுகிறார். அவர்களும் ஓடி வருகிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை பார்த்து முதல் பகுதி, அது நாம் ஈஸ்டர் நாளிலே வாசித்தோம். இன்றைய நற்செய்தியிலே 11 உள்ள வசனங்களிலே திரும்பவும் மரியா கல்லறைக்கு ஓடி செல்கிறாள். அங்கே சென்று பார்க்கிறாள், அங்கே இயேசுடைய உடலை காணவில்லை. எனவே அழுது கொண்டிருக்கிறாள். என் தேவனை காணோமே, அவருடைய உடலை காணோமே, யாரோ தூக்கி சென்று விட்டார்கள் என்று அழுது புலம்புகிறாள். உள்ளே பார்க்கிறாள், வான தூதர்கள் அறிவிக்கின்றார்கள், நீ அன்பு செய்த இயேசு, மரித்த அடக்கம்பட்ட இயேசு உயிர்த்திருக்கிறார், அதை போய் சீடன் சொல்லு என்று அந்த வான தூதர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பானவர்களே, ஆண்டவரை யார் அதிகமாக அன்பு செய்கிறார்களோ, யார் யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் வெளிச்சமாக இருப்பார், தெளிவாக இருப்பார். மரியமதனால் அவள் இயேசு மீது அன்பு கொண்டிருந்தாள். அந்த அன்பை வெளிப்படுத்த அவள் அதிகாலையிலே இருட்டாய் இருக்கும் பொழுதே கல்லறைக்கு சென்று அந்த உடலை பார்க்க வேண்டும், தைலத்தால் பூச வேண்டும் என்று சொல்லுகிறாள். அங்கே வானதூதர் அறிவிக்கிறார். அதன் பிறகு உயிர்த்த இயேசு மரியா என்று அழைத்தவுடனே போதகரே என்று வணங்குகிறார். அன்பானவர்களே, இந்த உயிர்ப்பின் நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது என்ன? முதலாவதாக, ஆண்டவர், நான் நம்பியிருக்கிற கடவுள், அவர் மரித்த அடக்கம் செய்யப்பட்டதோடு முடியவில்லை, உயிர்த்திருக்கிறார். எனவே அவரை நம்புகிற மக்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு இருக்கிறது. நான் இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை, இந்த உலகத்தோடு எல்லாம் அழிந்து போவதற்கு சிலர் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்திருக்கிறார். அந்த உயிர்த்த இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே உயிரை விட்டார். எனவே அந்த சாவுக்கு, அந்த துன்பத்திற்கு அவர் உயிர்ப்பின் மகிமையை பெறுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது அதை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சம்பாவனை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே அழகாக சொல்லுகிறார், என் பொருட்டு உங்களை துன்புறுத்துவோர் நீ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அகமகிழ்ந்து அக்களியுங்கள், உங்கள் விண்ணகத்திலே சம்பாவனை இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே அன்பானவர்களே, உயிர்த்த இயேசு நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய நற்செய்தி. பயந்து கொண்டிருக்கிற நமக்கு, சாவோடு முடிகிறது என்று நாம் பயந்து கொண்ட நமக்கு மாபெரும் நற்செய்தி என்னவென்றால், அந்த நல்ல கல்லனை பார்த்து சிலுவையிலே நீ இன்றே என்னோடு மோட்சத்தில் இருப்பாய் என்று சொன்ன இயேசு அவர் நம்பியிருக்கிற மக்கள் அனைவருக்கும் அவர் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற இந்த பேர ஆனந்தம்தான் இந்த நாட்களிலே வியாதியாய் இருக்கிற நமக்கு, சாவை பார்க்கிற நமக்கு, துன்பத்தில் இருக்கிற நமக்கு ஒரு வெற்றியின் நற்செய்தியை உயிர்த்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே. எனவே இந்த உயிர்ப்பின் நாட்களிலே இது நினைத்து நாம் மாபெரும் சந்தோஷம் அடைவோம். ஆண்டவரை தேடி சென்றால் இரவிலே செல்கிறாள், இருட்டாய் இருக்கும் பொழுது. அப்படி தேடுகிற மக்கள் தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். உலகத்திலே இவையெல்லாம் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற நாம், நிம்மதியில்லாத வாழ்க்கையில் இருக்கும் நாம், அமைதியில்லாத வாழ்க்கையில் இருக்கும் நாம், உயிர்த்த இயேசுவை தேடுகிற மக்கள், உயிர்த்த இயேசு மீது நம்பிக்கை வைக்கிற மக்களுக்கு அவர்கள் பேர ஆனந்தம் அடைவார்கள். அந்த துன்பமெல்லாம் அகற்றப்பட்டு அவருடைய சாவிலே பேர ஆனந்தம் இருக்கும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு திட்ட தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னாலே செல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடம் தயார் செய்ய போகிறேன். என் பரம தந்தை இடத்திலே, நான் இருக்கும் இடத்திலே
நீங்களும் இருப்பீர்கள் என்று தெளிவாக கூறுகிறார். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று சொன்ன இயேசு, மரித்த லாசருக்கு லாசரே கல்லறை விட்டு எழுந்து வா என்று உயிர்த்த இயேசு, உயிர்ப்பை கொடுத்த இயேசு நமக்கு அந்த மகிழ்ச்சியை தருவார். எனவே ஆண்டவரை இயேசுவை நம்பி இருக்கிற மக்கள் சாவை பற்றி, வியாதியை பற்றி பயம் இருக்கக்கூடாது. அந்த பயத்தை அகற்றுவதற்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்பிக்கை வைத்து தூய்மையான நேர்மையான வாழ்க்கை வாழ்கிற மக்கள், அவர் உழைப்பிலே பிறருக்காக அர்ப்பணித்திருக்கிற மக்கள் நித்திய வாழ்விலே சம்பாவனை கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த வெற்றியின் நாட்கள், இந்த உயிர்ப்பின் நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக நமக்கு அமைய வேண்டும். இந்த திருப்பலியிலே சிறப்பாக +2 முடித்திருக்க மாணவ செல்வங்கள், என்ன செய்வது தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களிலே போய்கொண்டு இளைஞர் சமுதாயத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, சிறுவர்களை அதிகமாக நேசித்தீர், இவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து காப்பாற்றும் ஜெபிப்போம். நம்முடைய மாநிலத்திலே தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்னும் 20 நாட்களிலே அமைதியாக நடைபெற நாம் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களுக்கு நல்லவிதமாய் எல்லா மக்களையும் அரவணைத்து ஆட்சி செய்கிற மக்களை நாம் தேர்ந்தெடுப்போம். இது நம்முடைய முதலாவது கடமை, கடவுளுக்கு செய்கிற கடமை, இந்த தாய் நாட்டுக்கு செய்கிற கடமை. எனவே அமைதியாக நடைபெற நாம் செபிப்போம் தேர்தல். அதே நேரத்திலே நாமும் நம்முடைய கடமையை தவறாமல் மனச்சாட்சிக்கு உற்ற விதமாக, ஆண்டவர் இயேசுக்கு உகந்த விதமாக நாம் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அமைதியான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற நாம் செபிப்போம். உலகத்திலே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அமைதி நடைபெற ஆயிரக்கணக்கான மக்கள் குண்டுகளால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்க, பகையை அகற்றி வாழ வேண்டிய வல்லமையை கொடுக்க இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடி பங்கெடுப்போம். ஆமென். அன்பான இறை மக்களே, உயிர்த்த இயேசு விழாவை கொண்டாடும் நேரத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய நாட்டின் தேவைகளுக்காக அமைதியாக இந்த சமுதாயம் வாழ்வதற்கு வேண்டிய வல்லமையை இந்த மன்றாட்டு பகுதியிலே உயிர்த்த இயேசுடன் சமர்ப்பிப்போம். தாய் திரு அவைக்காக, தாய் நாட்டிற்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் உயிர்த்த இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். உலகெங்கும் பறந்து விரிந்த திரு அவையை இறைவன் அன்பினால் நிலைத்திரும், உண்மையாலும் ஐக்கியத்தாலும் வளர இறைவன் அருள் புரியவும், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வளர்ந்து நற்செய்தியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள துணிவை பெற்றுக்கொள்ளவும் இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியின் தூண்டுதலாலும் வழிகாட்டுதலாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மீது நம்பிக்கையில் வளர்ந்து அவர் அளிக்கும் மன்னிப்பினால் எதிர்கால நம்பிக்கையையும் மீட்பினையும் பெற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தை ஆளும் தலைவர்கள் தங்கள் சொற்களாலும் செயல்களாலும் கருணையுடனும் நீதி உணர்வுடனும் இருந்து துன்புறுவோருக்கு உதவும்படியாகவும் இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் மனம் திரும்பி பாஸ்கா திருவிழாவில் கிறிஸ்துவின் தெய்வீக இரக்கத்தை உண்மையுடன் அனுபவித்து அவரது அன்பில் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் கருணையும் நிறைந்த இறைவா, தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்காக உம்மை நாடுகிறோம். எங்களை வழிநடத்த தகுதியான நேர்மையும் நீதியும் கொண்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு அறிவும் விவேகமும் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்த இயேசு ராஜாவே, இப்போது உமது அன்பு மக்களாகிய நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து விண்ணப்பங்களையும் தேவைகளையும் நீரே ஆசீர்வதித்து நிவர்த்தி செய்தருளும். எங்கள் தனிமையிலும், எங்களுடைய வியாதியிலும், எங்களுடைய சாவிலும் முது உயிர்ப்பின் வல்லமையை நம்பிய மக்களாக
மகிழ்ச்சியின் உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டிய ஆசீரை நிறைவாக எங்களுக்கு இந்த ஜெபத்திலே கொடுத்தரலும். எங்களுக்காக ஜெபிக்கின்ற நேரத்திலே உலக அமைதிக்காக, எங்கள் தாய் நாட்டிற்காக, மாநிலத்திற்காக, அனைத்து மக்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். எங்களை விண்ணப்பங்களை நிறைவாக ஏற்று நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். காணிக்கை பொருட்களை கரங்களில் ஏந்தி தந்திட வருகின்றோ இறைவாயிற்பாயே. காணிக்கை பொருட்களை கரங்களில் ஏந்தியே தந்திட வருகின்றோ இறைவாயிற்பாயே. மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மண்ணில் மடியும் கோதுமையாய் மனிதன் வாழ உயிர் தந்தாய். மாண்புடன் வாழ்ந்திடவே மனங்களை தருகின்றோ பரிவுடன் ஈற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். பரிவுடன் ஈற்றிடுவாய். பலி பொருளாய் மாற்றிடுவாய். காணிக்கை பொருட்களை கரங்களில் ஏந்தி தந்திட வருகின்றோ இறைவாயிற்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்துடன் ஏற்றுக்கொள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசு அடைய உதவுவதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க
அனைத்தின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த மக்களென நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உம்முடைய மக்களாய் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகிறோம். தந்தையே, உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை தர கனிவுடன் மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்போதும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் கவலையும் நோயுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் உமது திரு அவைக்கும் வேண்டிய ஒற்றுமையும் அமைதியையும் சமாதானத்தின் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ சர்வேசன் செம்மறி, உயிர்த்த இயேசுராஜா, நம் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரை, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா.
வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா உயிருள்ள விருந்தே என் நிறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா உயிருள்ள விருந்தே என் நிறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உறவா என்னுயிரேசுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என்னுள்ளம் வாவா. திருவிருந்த பல்லவி. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலுலகை சார்ந்தவற்றையே எண்ணுங்கள். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவி சாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களில் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பேற்றின்பத்தை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால்.